ஹலோ எவ்ரிவன். இப்போ ரசீட் சாஃப்ட்வேரில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சேல்ஸ் ரிட்டர்ன் அப்புறம் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐட்டம்ஸ் பார்த்துக்கோங்க நார்மலா. ஓகேங்களா? இப்போ சேல்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன். ஃபஸ்ட் ஆட் இன் சேல்ஸ் இன்வாய்ஸ்க்கு போய்க்கோங்க. கிரெடிட் ஆர் கேஷுங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ டாமுங்கிற கஸ்டமருக்கு வந்துட்டு நான் செல் பண்ணுறேன். என்னென்னா வந்துட்டு என்ன ஐட்டம்னு வந்துட்டு இப்போ ப்ரூ வந்துட்டு நான் செல் பண்ணுறேன். குவான்டிட்டி வந்துட்டு ஒரு 150 போட்டுக்கிறேன். அதோட டோட்டல் வேல்யூ வந்துருச்சு. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒரு டைம் ஐட்டம் வியூ பண்ணிக்கோங்க. ப்ரூ முன்னாடி எவ்வளோ இருந்தது, இப்போ எவ்வளோ இருக்குங்கிறத கம்பேர் பண்ணிக்கலாம். முன்னாடி 750 இருந்திருக்கும், இப்போ செல் பண்ணனால 600 ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு கஸ்டமர், இல்லைங்க என் ப்ராடக்ட் வந்துட்டு சில ப்ராடக்ட் வந்துட்டு இதாக இருக்குது, டிஃபெக்டிவாக இருக்குது, நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா அவங்க ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிட்டர்ன் பண்ணதெல்லாம் ஒரு தனியாக ஒரு இன்வாய்ஸ் போடுறதுனா, தனியாக எடுத்து இது பண்ணுறதுனா அது வந்து சேல்ஸ் ரிட்டர்னில் தான் பண்ணணும். இப்போ ஆட் சேல்ஸ் ரிட்டர்னில் வந்துட்டு கிளிக் பண்ணி எந்த கஸ்டமருக்கு கொடுத்தோங்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கணும். டாமுங்கிற கஸ்டமருக்கு தான் நம்ம இது பண்ணணும். அதே மாதிரி வந்துட்டு இப்போ ஐட்டம், இப்போ ப்ரூ தான் வந்துட்டு நம்ம செல் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் கிளிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு குவான்டிட்டி. இப்போ வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க ஒரு 25 குவான்டிட்டி நல்லா இல்லை நீங்கள் கொடுத்தது அப்படின்ட்டு ரிட்டர்ன் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் அது டைப் பண்ணதுக்கப்புறம் இப்போ டோட்டல் அமௌண்ட்டு டைப் அடிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு அதோட இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்து சேவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட சேல்ஸ் ரிட்டர்ன் வந்துட்டு ஆட் ஆயிரும். கீழே டாம்கிட்ட இருந்து சேல்ஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க இன்வென்ட்ரியில், ஐட்டம்ஸ்லாம். இப்போ ப்ரூ வந்துட்டு 625 இருக்குது. 600லேருந்து இப்போ 25 ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ 625. ஓகே. அதே மாதிரி வந்துட்டு பர்ச்சேஸும் அதே மாதிரி தான். இதுக்கு ஆப்போசிட் தான். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு இடத்துல பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எது பர்ச்சேஸ் பண்ணலாம், ஐட்டம்ஸில் போய் எந்த எந்த குட்ஸ் வந்து கம்மியாக இருக்குங்கிறத பாருங்கள். இப்போ கிளாஸஸ் தான் இதில் கம்மியாக இருக்குது. ஸோ நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். எந்த கஸ்டமர் எந்த பார்ட்டிகிட்ட இருந்தேன்னா ஆல்பர்ட்டுங்கிற கஸ்டமர்கிட்ட இருந்தேன். அந்த பார்ட்டிக்கிட்ட இருந்து வாங்கலான் இருக்கேன். என்ன ஐட்டம்னா கிளாஸஸ். இப்போ கிளாஸஸ் போட்டாச்சு. அப்புறம் குவான்டிட்டி, நம்பர் ஆஃப் த குவான்டிட்டி வந்து ஒரு 60 போடுறேன். போட்டோன்னே டோட்டல் அமௌண்ட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போதைக்கு சேவ் பண்ணுறேன். என்னுடைய பர்ச்சேஸ் ஆயிடுச்சுங்களா? இப்போ பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் வந்து காட்டிடுச்சு. அதே மாதிரி வந்துட்டு இங்கே கீழேயும் காட்டுது என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோங்கிறத வியூ பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஐட்டம்ஸ் போய் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் வாங்கணும் 70 இப்போ 130 ஆயிடுச்சு. ஓகே. நெக்ஸ்ட்டு கிளாஸஸ் வந்து சிலது உடஞ்சிருக்கு, ஒரு 10 இது உடஞ்சிருக்கு. ஸோ அந்த டைம் என்ன பண்ணணும்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன், அதில் வந்துட்டு ஆட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் தோணும். நீங்கள் கொடுக்க போகிறீங்க, ரிட்டர்ன் பண்ண போகிறீங்க. யார்கிட்ட வாங்கினீங்கன்னா ஆல்பர்ட்டுங்கிற பர்சன்ட்ருந்து. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன ப்ராடக்ட் வாங்கினீங்க, கிளாஸஸ். ஸோ கிளாஸஸும் டச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு 10 குவான்டிட்டிஸ் வந்துட்டு நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறீங்க. ஸோ அதோட டோட்டல் அமௌண்ட் அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இன்வாய்ஸ் நம்பர். ஸோ இப்போ வந்துட்டு டைரெக்டாக சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு டெபிட் நோட் வந்துடும். அதே மாதிரி வந்துட்டு எங்கே எப்போ வந்துட்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணோங்கிறது இதில் ஆட் ஆயிரும். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் ஐட்டமில் போய் வியூ பண்ணிக்கலாம். எவ்வளோ வாங்கினீங்க, 130 இருந்தது, இப்போ 10 வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஸோ 120. ஓகே. இவ்வளோ தான் வந்துட்டு சேல்ஸ் ரிட்டர்ன் அண்டு
பர்ச்சேஸ் ரிட்டர்ன். அதோட இன்னொரு நேம் தான் கிரெடிட் நோட், டெபிட் நோட். ஓகேங்களா? தேங்க் யூ.